ஹாய் சேலம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.4 நம்ம 13வது கணக்கு நிறுவுக tan 75 டிகிரி ப்ளஸ் காட் 75 டிகிரி ஈக்குவல் டு 4. இப்போ டேனுடைய தலைகீழி தான் காட்டு, இல்லை காட்டினுடைய தலைகீழி தான் டேனு. நான் எதனா ஒன்றை வந்து மாற்றி எழுதிக்கிறேன். இந்த டேன் இந்த இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச மதிப்புகளோட வச்சு எழுத போகிறேன். ஓகே சாமி, உங்களுக்கு ஒரு வேளை கணக்கு போட்டு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா டேன் டீட்டா எப்படி எழுதலாம், சைன் டீட்டா பை காஸ் எழுதலாமா? அப்போ சைன் 75 டிகிரி மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு, காஸ் 75 டிகிரி மதிப்பு என்ன தெரிஞ்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது tan 75 நான் எப்படி எழுத போகிறேன்னா, tan ஆஃப் எனக்கு தெரிஞ்ச டிகிரினுடைய இதுவில் தான் எழுத போகிறேன். 30 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரிக்கு எனக்கு மதிப்பு தெரியும். ப்ளஸ் இதை 1 பை காட்டீட்டான்றது tan டீட்டாவின் தலைகீழி, tan 30 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதுகிறேன். ஓகே சாமி, ஈக்குவல் டு இப்போ tan a ப்ளஸ் பியினுடைய ஃபார்முலா என்னது, tan a ப்ளஸ் tan b, tan ஏக்கு பதிலாக 30 ப்ளஸ் tan பிக்கு பதிலாக 45 பை 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan பி. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. தலைகீழ் எதுனா இது மேலே போயிட்டோம். 1 மைனஸ் tan 30 டிகிரி இன்ட்டு tan 45 டிகிரி பை இது இங்கே கீழே வந்துடுமா, tan 30 டிகிரி ப்ளஸ் tan 45 டிகிரி ஈக்குவல் டு கேன்சல் பண்ணி விட்றாத, ஏன்னா நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ tan 30 டிகிரி மதிப்பு 10ஆவதுல அத்தனை முறை நீங்கள் கலங்கரை விளக்க கணக்கத்தில் மாஞ்சி போட்டிருப்பீங்க. tan 30 டிகிரியின் மதிப்பு என்ன சாமி, 1/√3 ப்ளஸ் tan 45 டிகிரி மதிப்பு 1 பை 1 மைனஸ் இதே தான் வரப்போகுது, இங்கே என்ன போட்டோமோ அதான் வரப்போகுது, நடுவில் இன்ட்டு போட போகிறோம். ப்ளஸ் இங்கே எடுத்து அப்படியே போடுங்க. ஓகே, இப்போ பாரு சாமி, 1 கூட பிறகு அதே தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதை குறுக்க பெருக்கி குடி பை போட்டுக்கலாமா, 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை 1 கூட பிறகு அதே தான் கிடைக்கும். இங்கே பெருக்குங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் இது அப்படியே தலைக்கீழ போடலாம். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை இது 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதுக்கு மட்டும் சொந்தம், ஃபுல்லாக சொந்தம். ஓகே, இப்போ இந்த பகுதியும் கேன்சல், இந்த பகுதியும் கேன்சல். 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ நம்ம நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா, இல்லை வேறு மாதிரி இருக்குது. அப்போ வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ண பண்ணி 2த்தையும் பெருக்கணும். எப்போ 2த்தையும் பெருக்கணுமோ அப்போ என்ன பண்ணணும், குறுக்க பிரிக்கணும். பிரிக்கலாமா சாமி? இப்போது கரெக்டாக அந்த நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இது ப்ளஸில் தான் இருக்குது. இது யார் இருக்குது, -1 + 1 மாறி இருக்கு இல்லையா? அப்போ இது ஏ, இது பி. முன்னாடி இருந்தது உள்ள 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்கு சாமி, நான் மாற்றி போட்டிருக்கேன். அப்போ என்னது, எப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது என்ன பண்ணிக்கணும், குறுக்க பெருக்கணும் இல்லையா? இதை எடுத்து ஃபுல்லாக குறுக்க பெருக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 1னாலும் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3னாலும் 1 தான். ஸோ 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 2 முறை வந்திருக்கு, அதனால் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அடுத்தது இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர் பண்ணுங்கள் 1 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, இந்த 3 நம்பரையும் பெருக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 2 6 போட்டிங்கன்னா தப்பு, ஏன்னா இது முழு எண்ணு, இது விகிதமுறா எண்ணு. ப்ளஸ்னால் குறிய மாற்றாத, இதை ஸ்கொயர் பண்ணால் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், வெறும் 3 கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸோ +1. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடுங்க. இது 3த்தையும் பெருக்குங்க, 2 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 3 1 ஸ்கொயர் 1 தான், 3 மைனஸ் 1 வந்துடும், 2 வந்துடும். ஒத்த உறுப்புகள் பாருங்கள், 1 + 3 1 + 3 3 + 1 ஓகேவா, 4 வந்துடுமா, 4 கூட்டினா 8. இங்கே +2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 -2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஒத்த உறுப்புகள், இது கேன்சல் ஆகிடுச்சா, குறிகள் மாறி இருக்கிறதுனால. ஸோ 4 சேர்த்தா 8, 8ல் பாதி என்ன சாமி நமக்கு, 8ல் பாதி 4. நமக்கு ஆன்சர் என்ன நிரூபிக்க சொன்னாங்க, 4 தான் நிரூபிக்க சொன்னாங்க. என்னன்னு போட்டோம் சாமி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. 1 வேர்டில் உங்களுக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய மதிப்பு எது, ஒரு நம்பர் கொடுத்து
அதனுடைய தலைகீழியை கொடுத்துருந்தாங்கன்னா நடுவில் ப்ளஸ் வந்திருக்கணும். நல்லா கவனிச்சிங்க சாமி, நடுவில் ப்ளஸ் வந்திருக்கணும். கொடுத்தான மதிப்புனாது 4. ஒருவேளை மைனஸ் வந்தால் என்ன பண்ணுறது? எந்த இடம் மைனஸ் ஆகிடும்? இது ஃபுல்லாக மைனஸ் ஆகிடுமா? அப்போ -3 + 3 கேன்சல், -1 + 1 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2 × √3, அது குறிய மாத்திரம் அது ப்ளஸ் 2 × √3. 2 சேர்த்தா 4 × √3 வரும். பை 2 வந்துச்சுன்னா 2 கேன்சல் ஆகிடும். 2 × √3 தான் ஆன்சராக வந்திருக்கும். ஓகே சாமி.